عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைவன் பல மாற்றங்களை, பல செய்திகளை இந்த உலகத்திலே மனிதனுக்கு பாடங்களாக அமைத்து வைத்திருக்கிறான். உலகத்திலே இயற்கையின் சீற்றங்கள் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே அல்லாஹ்வினுடைய கோபங்களும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளும் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வல்லமையை சொல்லுகின்ற நேரத்திலே பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலே வாழக்கூடிய இந்த மனிதனுக்கு இறைவன் வியக்கத்தக்க சில விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் மின்னல் என்பதாக சொல்லப்படுகிறது. மின்னல் என்பது இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதனுக்கு நன்மையாகவும் வைத்திருக்கிறான், அந்த மின்னலின் மூலமாக மனிதனுக்கு அழிவையும் வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் சொல்வான், அழகான முறையிலே சொல்வான், அவ் கஸய்யிபின் மினஸ் ஸமாஇ ஃபீஹி ظுலுமாத்தும் வராது வபரக். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மின்னல் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் அந்த மின்னலின் மூலமாக மின்சாரத்தையும் தருகிறான், மின்னலின் மூலமாக மனிதனின் கண்ணின் பவர்களையும் எடுத்து விடுகிறான். அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை பற்றி சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2026 வருடத்திலே ஞாயிற்றுக்கிழமை நெதன்யாவின் நாட்டிலே நடந்த ஒரு மின்னலை பற்றி சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு மின்னல் அந்த நாட்டில் அதிகமாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் வல்லமைகளை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடத்திற்கு 17 மின்னல்கள் வெட்டியதால் சொல்லப்படுகிறது. 30 நிமிடங்களுக்கு 30,000 மின்னல்கள் வெட்டியது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 3,01,137 மின்னல்கள் வெட்டியது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மின்னல்கள் வெட்டியதால் அந்த நாட்டிலே மிகவும் சிரமப்பட்டார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. வரலாறிலே காண முடியாத இயற்கை பேரிடர்களிலே மின்னலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, அவனுடைய வல்லமையை கொண்டு வரக்கூடியது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் விஞ்ஞானத்தையும் சொல்லுகிறான், மெஞ்ஞானத்தையும் சொல்லுகிறான். இறைவனுடைய படைப்புகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையுமே அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக படைத்திருக்கிறான், மிருகங்களிலும் ஜோடியாக படைத்திருக்கிறான், மரங்களிலும் ஜோடியாக படைத்திருக்கிறான். எல்லா படைப்பினங்களிலும் அல்லாஹ் ஜோடியாக படைத்திருப்பது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேகத்திலும் ஜோடியாக படைத்திருக்கிறான், மேகத்திலும் ஜோடியாக படைத்திருக்கிறான். மழை மேகங்கள் என்று சொல்லப்படுகிறது. மழை மேகங்கள் மழை கொடுக்கக்கூடிய மேகங்களாக இருக்கும். அதே போன்று மழை ஏற்றம் என்று சொல்லப்படக்கூடிய பிளஸ் உண்டமோ மேகங்களும் இருக்கிறது, மைனஸ் உள்ளான மேகங்கள் இருக்கிறது. இரண்டு மேகங்களும் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த உரசலின் அந்த வெளிச்சம், அந்த தீப்பொறிதான் மின்னல் என்பதாக சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உரசல்களின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த மின் ஒளிகள் மனிதனுடைய கண்களில் அது பறித்துவிடும் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தமும் இடியும் மின்னல்களும் தான் அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளாக இருக்கிறது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், மின்னல் என்பது அல்லாஹ்வின் தஸ்பீகை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, மின்னலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, மின்னலை பற்றி பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள்? யஜாலூன அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத்.
மனிதன் மரணத்தை பயந்து கொண்டு தன் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொள்வான். அது மின்னலின் இடி சத்தங்களின் மூலமாக அவன் பயந்து கொள்வான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மின்னல்களின் மூலமாக ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உருக்குலை வைத்திருக்கிறான் என்று பார்க்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் இந்த உலகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். மின்னல் என்பதோ அல்லது மழை என்பதோ பேறு இடர்கள் என்பதோ எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி செய்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐரோப்பிய நாடுகளில் கூட இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடுமையான வெப்பம். அந்த வெப்பத்தின் மூலமாக நிறைய பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், கரிந்து போயிருக்கிறார்கள். கடுமையான வெப்பங்கள் அடித்துக் கொண்டிருப்பதால் ஐரோப்பிய நாடுகளிலே கடுமையான வெப்பங்களினால் நிறைய பேர்கள் மரணமாகிவிட்டார்கள். பூகம்பங்களினால் நிறைய பேர்கள் மரணமாகிவிட்டார்கள் என்பது இயற்கை சீற்றத்தின் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடங்கள் நமக்கு கொண்டு வரப்படுகிறது. இதுபோன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், இயற்கை சீற்றங்கள் மனிதனுடைய தன் கரத்தால் செய்த பாவங்களினால் வரலாம், அல்லது அல்லாஹுவின் வல்லமைகளை இந்த மனிதர்களின் மீது அல்லாஹு காட்டுவதற்காக வேண்டி வரலாம். அந்த ஐரோப்பிய நாடுகளிலே மின்னலின் காரணமாக, அதே போன்று நிலநடுக்கத்தின் காரணமாக, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெப்பத்தின் காரணமாக நிறைய பேர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்பது செய்திகளில் நமக்கு தெரிகிறது. 2295 பேர்கள் இந்த வெயிலின் சூடு தாங்க முடியாமல் இறந்து போனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பூகம்பத்தின் மூலமாக 11,000 கணக்கிலே 11,000 மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று 42,000 பேர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்பதையும் சொல்லப்படுகிறது. 15,000 பேர்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. 38 மருத்துவமனைகள் உட்பட அனைத்து கட்டிடங்களும் இடிக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக 40 செல்சியஸ் வெப்பம் அங்கே கொளுத்திக் கொண்டிருக்கிறது. 45 என்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரான்ஸ், ஜெர்மன் இந்த நாடுகளில் எல்லாம் வெப்பநிலை உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெப்பநிலையை உயர்த்தி, அதே போன்று நடுக்கங்களை கொடுத்து மனித சமுதாயத்திற்கு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வல்லமையை வெளிப்படுத்துகிறான். அதனால் தான் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேர் இடர்கள், அழிவுகள், வெப்பநிலைகள், மழைகள், இடிமின்னல்கள் இவைகள் எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வரும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இவைகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன வழி என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஆயுதம் தான் துஆ செய்வது என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சமுதாயத்திலே மழை இல்லை என்று சொன்னால் துஆவின் மூலமாக மழையை பெறுங்கள். சமுதாயத்திலே அழிவுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் துஆவின் மூலமாக பாதுகாப்புகள் தேடுங்கள். பூகம்பங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், சுனாமிகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், வெப்பதட்ப நிலைகள் அதிகமாக்கப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் துஆ என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐரோப்பிய நாடுகளிலே நடக்குகிற அந்த வெப்பத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய துஆக்கள் எப்படி என்று சொல்லுகின்ற நேரத்தில், அந்த வெப்பநிலையை போக்கி அவர்களுக்கு குளிரான நேரங்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி துஆவின் மூலமாக நீங்கள் உதவ வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இது இப்பொழுதுதான் நடைபெறுகிறது என்று நாம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் கூட வெப்பங்கள் அதிகமாக இருந்து நோய்கள் அதிகமாக வந்து காலராக்களின் மூலமாக பிளாக் நோய்களின் காரணமாக நிறைய பேர்கள் அழிந்து போனதை வரலாறுகளிலே சுட்டி காட்டப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு படைத்த எல்லா படைப்பினங்களும் வீணாக படைக்கவில்லை. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். வானத்திலே அல்லாஹ் தஆலா உலகத்திலே மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்திருக்கிற அந்த அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். மஹாதா பாத்திலா என்று சொல்லுகிறான். எந்த படைப்பினத்தையும் வீணாக நான் படைக்கவில்லை. அது மின்னலாக இருந்தாலும், வெப்பமாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக படைத்திருக்கிறான். அது எப்பொழுது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று சொன்னால், அது நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தால் அது நன்மைகளாக இருக்கும். தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் அழிவை ஏற்படுத்துமையானால் அது நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளாக மாறி போகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹுவே சொல்லுவான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வத் தமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களை நாம் சோதிப்போம். வலனபுலுவன்னகும் பிஷைஇன், உங்களுடைய பொருளாதாரத்தில் நாம் சோதிப்போம். பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தின் மூலமாக சோதிப்போம். சிலர்களுக்கு பயத்தின் மூலமாகவே இறந்து போகக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். கடந்த வருடங்களிலே நிறைய பேர்கள் கொரோனாவின் பயத்தை பார்த்து இறந்து போனவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். கொரோனா வரவில்லை, அவர்கள் அதன் பார்த்து நமக்கு வந்துவிட்டால் மரணம் வந்து விடுமே என்று அதை கேட்டு பார்த்து மரணமானவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்குகின்ற முன்னாள் வருடங்களிலே நடந்த நிகழ்வுகள் நமக்கு சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹுவினுடைய பேரு இடர்கள், அல்லாஹுவினுடைய ஆளுமைகள், அல்லாஹுவினுடைய அவனுடைய சக்திகளை வெளிப்படுத்துவதனால் நமக்கென்ன வரும் என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் இரண்டு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதனுக்கு அல்லாஹுவின் பயம் வரும், அல்லாஹுவின் பயம் வரும், அல்லாஹுவின் மீது நமக்கு ஆதரவு வரும், அல்லாஹு நம் மீது இரக்கப்பட வேண்டும், அல்லாஹு தன்னுடைய ஆளுமையை நம் மீது செலுத்துகிறான், அவனுடைய வேதனைகளை நம் மீது செலுத்துகிறான் என்ற பயம் நமக்கு வர வேண்டும். இருந்தாலும் அல்லாஹு நம்மை மன்னிப்பான் என்ற ஆதரவும் வர வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஐரோப்பிய நாடுகளில் நடக்குகின்ற அந்த வெப்பதட்ப நிலைமைகள் நம்மெல்லாம் ஒரு பாடமாக அமைந்திருப்பதை நாம் யோசித்து பார்த்து அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களின் வெப்பங்களை குறைத்து அவர்களுக்கு குளுமையான நிலைமைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு தண்ணீரை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் நாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரை நேரடியாக சென்று ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களுக்கு பின்னால் மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஃபாத்தை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.